Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி பக்கத்தில் வந்தாச்சு. கண்டிப்பாக எல்லார் மனசுக்குள்ளேயுமே தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணலாம், சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி ஸ்வீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிம்பிளாகவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதுமான ஒரு ஸ்வீட் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் குறைவான டைம் இருந்தாலே போதுங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போது நான் இன்றைக்கி கரெக்டாக ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் எல்லாம் இதை ஊற வச்சுருக்கிறேன். இந்த ஜவ்வரிசி பார்த்துட்டோம்னா நல்லா ஊறி கிடச்சிருக்குது நமக்கு. நம்ம இதை நைட்டு செய்யணும் அப்படின்னா காலையிலே ஊற போட்டுருங்க. இல்லைன்னா நைட் ஊற வச்சுட்டு நம்ம காலையில் கூட இந்த ரெசிபியை செஞ்சுக்கலாம். ஒரு 3-4 டைம் நல்லா கழுவி எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும் அந்த ஜவ்வரிசி. அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை உள்ளார சேர்த்துருங்க. இந்த ஜவ்வரிசி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நல்லாவே ஊறிடுச்சு அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையுமே பேனில் சேர்த்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க. நமக்கு ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும் இது வேகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு. இருந்தாலுமே நம்ம ஜவ்வரிசியை எடுத்துக்கிறத பொறுத்து அது கூட குறைய நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வேகிறதுக்காக. நம்ம ஜவ்வரிசியை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்க்கணும், இல்லை கம்மியாக தண்ணி சேர்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட குறைய தண்ணியை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியில் இந்த ஜவ்வரிசி வேகட்டும். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்கிறதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஒரே மாதிரி நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிடைக்கட்டும், நமக்கு ட்ரை ஆகி கிடைக்கட்டும். அடுத்ததான் நம்ம சர்க்கரை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு அளவாக இனிப்பு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக கூட இனிப்பு சேர்த்துக்கோங்க இதுக்குள்ளார. நம்ம சர்க்கரை சேர்த்ததுமே அந்த சர்க்கரையில் வந்து உருக ஆரம்பிக்கும். சூடாக பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உருக ஆரம்பிச்சிருக்குது சர்க்கரையெல்லாம். அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நமக்கு எந்த ஃபுட் கலர் தேவையோ அந்த மாதிரி ஃபுட் கலரை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் கலர் இருந்துச்சு ஃபுட் கலரு, அதை தான் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இல்லை எனக்கு ஃபுட் கலரே சேர்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க கலர் சேர்க்காம கூட நம்ம இதை பண்ணிக்கலாங்க. இப்போ ஜவ்வரிசி நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரையில் நல்லா வெந்துட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை உள்ளார சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அந்த நெய்யோடவே வந்து நான் இதுக்குள்ளார இப்போ சேர்த்துருக்குறேன். ஒரு 3-4 ஸ்பூன் நெய் ஊற்றி நான் வந்து வறுத்துருந்தேன் முந்திரி திராட்சையை. இப்போ அந்த நெய்யை எல்லாத்தையுமே இதுக்குள்ளார சேர்த்துருக்குறேங்க. நான் இன்றைக்கி ட்ரை கிரேப்ஸ் தான் உள்ளுக்குள்ளார சேர்த்துருந்தேன். நல்லா அந்த கருப்பு கலர் திராட்சை இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து உள்ளுக்குள்ளார சேர்த்துருக்குறேன்.
இப்போ பாருங்கள், இது அப்படியே நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இது வந்து நம்ம முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சூடு ரொம்ப ஆடிடக்கூடாதுங்க. ஆறுச்சுன்னா வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது. அதனால ஒரு தட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுறதுக்குள்ளவே ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததையுமே டக்குன்னு வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிறதுலையும் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நம்ம பூந்தியெல்லாம் எதுவுமே பொரிக்காமல் அதிகமாக எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வெறும் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப அருமையான ஜவ்வரிசி லட்டு இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக பூந்தி லட்டு நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் அடிக்கடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜவ்வரிசி லட்டையும் இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இந்த ஜவ்வரிசி லட்டு இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணதாகவும் இருக்குங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சிங்கன்னா. ஸோ இந்த லட்டை இந்த தீபாவளிக்கு உடனேவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்மொழி சமையலின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் தீபாவளிக்கு தாங்க வெளியூர்லேருந்து வீட்டுகளுக்கெல்லாம் திரும்பி வருவாங்க. உங்கள் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.